வலியோட நம்ம தான் இருக்கணுமா. அதான் கேன்சர் வலியினுடைய ஒரு கஷ்டமே அதான். இதோட நம்ம இருக்கணுமா. ஆண்டவன் எனக்கு ஒரு ஹெல்த்து இப்படி நினைக்கிற அளவுக்கு போகும். இந்த மாதிரி 6 ஊசி போட்டாங்க. முடிஞ்சது ஒரு மாதம் கேப் மறுபடியும் வந்து ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எடுத்த பிற்பாடு பார்த்தேன்னு சொன்னோம்னா மறுபடியும் உங்களுக்கு வளர்ந்துருக்கிற மாதிரி சொல்லிட்டேன். மறுபடியும் பார்த்தேன்னு சொன்னால் நம்முடைய மனசு எங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அன்றைக்கி தான் நான் அழுதேன். மனம் குதிரி அழுது அன்றைக்கும் என்னுடைய மருமகன் சட்டை அன்றைக்கும். மற்றபடி நான் என்றைக்கும் அழுதே கிடையாது. எங்கள் அண்ணெல்லாம் கூட பார்த்தேன்னு சொன்னால் அப்பா அம்மா சேர்ந்ததுக்கெல்லாம் அழுதாங்க. நான் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆள். ஆனால் பார்த்தேன்னு சொன்னேன்னா அந்த சமயத்தில் தான் கஷ்டப்பட்டேன். அன்றைக்கி வந்து வாசகத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆவது தைரியமா நான் உங்களோடு 5ஆவது நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால் அந்த வசனம் இன்னும் பார்த்து ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்துட்டு வந்த மாதிரி தெரியல, வீக்க மாதிரி இருந்தது. இருந்தாலும் மறுபடியும் ஒரு சர்ஜரி பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமம். எனக்காக எனக்கு யாரை தெரிஞ்சாங்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடுமையாக ஜபம் பண்ணாங்க. கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா ஒரு மாதம் ஃபுல்லாக மாதம். எங்கள் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருஜாண்டூர் கோயிலில் ஒரு மாதம் ஃபுல்லாக டெய்லி மாதம் வச்சுன்னு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து டப்பி சாமியார் மனசுக்குள்ள நினச்சிக்கின்னு வேண்டிக்கினே இருக்கோம். ஏன்னா வந்து எதுவாக இருந்தாலும் டப்பி சாமியார்கிட்ட ஆனால் வந்து பார்த்தேன்னு சொன்னோம்னா எல்லோரும் சொல்கிறாங்க மறுபடியும் சர்ஜரி பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து நில்லுன்னு வரும்பாங்க. தைரியமாக எனக்கும் அதே தான். ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்ட பிற்பாடு பார்த்தேன்னு சொன்னோம்னா ரிசல்ட் வருது. ரிசல்ட்டில் பார்த்தேன்னு சொன்னால் நோ ரெசிடுவல் டியூமர் இஸ் சீன். எந்த விதமான எதுவுமே கேன்சர் சம்மந்தமாக எதுவுமே உங்கள் இதில் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி. அன்றைக்கி தான் வந்து என்னுடைய வாய்ஸே வந்து பார்த்தேன்னு சொன்னேன்னா பழைய வாய்ஸாக மாறி நான் அதெல்லாம் ஃபோன் பண்ணும்போது பார்த்தோன்னா அப்படியே ஒரு டென்த்துக்கு உள்ள கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தேன்னு சொன்னோம்னா முட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னால் படி ஏற முடியல. சேரில் வச்சுன்னா தூக்கி போவேன். டாய்லெட்டு கூட பார்த்தேன் சேரில் வச்சு போவேன். அவ்வளோ மனசில் வந்து வலி, நடக்க முடியல, காலில் வலி, சிறிய பையில் வலி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலியினுடைய ஒரு மொத்த உருவமாக தான் அதிலிருந்து கடவுள் எனக்கு குணமளித்தேன். உண்மையிலே வந்து பார்த்து சொன்னோம்னா வாழ்நாள் முழுதும் நான் நன்றி சொல்லிங்கிறது தான் எனக்கு ஒரு வேலை.